சஞ்சய் டட், மாளவிகா மற்றும் பலர் நடிச்சு மாருதி ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான ராஜசாப் மூவி ரிவ்யூ தாங்க இன்னைக்கு பார்க்க போகிறோம். மூவியோட பட்ஜெட் அரௌண்ட் 400 crores அண்ட் ரன் டைம் 3 hours and 10 minutes. ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த என் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டு விட்டுருங்க. இந்த படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் என்னன்னா, சின்ன வயசுல இருந்தே அப்பா அம்மா இல்லாமல் பாட்டி அரவணைப்பில் வளர்றாரு பிரபாஸ். பாட்டி ஒரு அல்ஜிமர் பேஷண்ட்டாக இருந்தாலும் தொலைஞ்சு போன அவங்க புருஷனையே நினச்சி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. பாட்டி மேலே உள்ள பாசத்தினால தாத்தாவை தேடி போன பிரபாஸ் அவரை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அவங்க தாத்தா பாட்டியோட பேக் ஸ்டோரி தான் என்ன, இதெல்லாம் தாங்க இந்த ராஜசாப். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை பார்க்குறதுக்கு முன்னாடி இதில் எனக்கு பாசிட்டிவ்னு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்த சொல்லிடுறேன். படம் ஃபுல்லாக வச்சு செஞ்சுட்டு கிளைமேக்ஸ் போர்ஷனாக மைண்ட் கேம்னு சில விஷயம்லாம் பண்ணி கொஞ்சம் நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த பார்ட் ஓரளவுக்கு எங்கேஜிங்காக இருந்துச்சு. அப்புறம் ஃப்ளாஷ்பேக்கில் வில்லனோட பேக் ஸ்டோரி அதையுமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுக்க தான் முயற்சி பண்ணியிருக்காங்க. இவ்வளோ தாங்க படத்தில் நமக்கு தரக்கூடிய விஷயம். இந்த ரன் டைம் படத்துக்கு அவசியமே இல்லை. அழகாக 1 hour வெட்டி தூக்கி போட்டுட்டு 2 hours படத்தை நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம். பிரபாஸ் பின்னாடி 3 பொண்ணுங்க சுற்றுறாங்க. அதில் ஒவ்வொரு ஹீரோயினுக்கும் கிளாமர், ஃபைட்டு, சாங்குன்னு ரிப்பீட் மோடில் போயிட்டே இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல தான் இப்படி இருக்கு, இன்டர்வெல்ல கதைக்குள்ளே போயிட்டாங்க, இனிமேலாச்சும் நல்லா இருக்கும்னு பார்த்தா இல்லை நாங்கள் நடுவில் கொஞ்சம் ட்ராக் மாதிரி போயிட்டோம், இப்போ கரெக்ட் ட்ராக்ல வரோம் பாருங்கன்னு சொல்லி மறுபடியும் சாங்கு, ஃபைட்டு, கிளாமர்னு அதே ரிப்பீட் மோடுக்கு போயிட்டாங்க. அங்கே இங்கன்னு ஒரு சில ஹியூமர் சிரிக்க வைக்க முயற்சி பண்ணாலும் பெரும்பாலான இடங்கள்ல அயற்சியை உண்டாக்குது. படத்தோட கோர் ஐடியாலஜி நல்லா இருந்தாலும் அது ரொம்பவே யூஷுவல் டெம்ப்ளேட்டான 5 சாங் 4 ஃபைட்டு கொஞ்சம் கிளாமர்னு சின்ன வட்டத்துக்குள்ள சுருக்குனது படத்துக்கு பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அப்புறம் சப்ளாட்ஸ் எல்லாம் மெயின் பிளாட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாமல் லவ் போர்ஷன், பிரபாஸ் பாட்டி பாசம்னு எல்லாமே தனித்தனி போர்ஷனாக ஃபீல் ஆகுதுங்க. படத்தோட ஸ்க்ரீன் பிளே நம்ம பொறுமையை ரொம்ப சோதிக்குதுன்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஆம வேகத்தில் ரொம்ப பொறுமையாகவே தாங்க மூவ் ஆகுது. ஆக்டர் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரபாஸ் அவரோட யூஷுவல் மூவிஸில் வர சீரியஸ் ரோல் இல்லாமல் ரொம்ப கூலாக ஜாலியான ஒரு கேரக்டரை ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவே இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைல், ஹியூமர், ஸ்வாக்னு எல்லாமே சாமிங்காக தாங்க இருந்துச்சு ஒரு கட்டம் வரைக்கும். இதாக இருந்தாலும் ஓரளவுக்கு தான் ப்ரோன்ற மாதிரி ரிப்பீட் மோடில் லென்த்தாக ஓடும்போது நமக்கு சலிப்பு தட்ட ஆரம்பிச்சிருச்சுங்க. பட் மனுஷன் கிளைமேக்ஸ் சீக்வன்ஸை சிங்கிள் ஹேண்டடாக செமையாக புல் ஆஃப் பண்ணியிருக்காருங்க. சோகம், கோவம், அழுகை, பாசம்னு எல்லா எமோஷன்ஸும் ஆல்ரவுண்ட் பண்ணி ஆக்ஷனோட ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு பாருங்க. ரிபல் ஸ்டார் இஸ் பேக்னு தோணுச்சுங்க அந்த மொமெண்ட்ல. சஞ்சய் டட் ஒரு வில்லனா அந்த ரோலுக்கு தேவையான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து மிரட்டி விட்டாரு. அடுத்து ஹீரோயின்ஸாக வர மாளவிகா, நிதி அகர்வால், ரிதிகுமார்னு வெறும் கிளாமர் அண்ட் சாங்க்கு மட்டுமே வந்து அவங்க பணியை சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டாங்க. காமெடிக்காக வர விடிவி கணேஷ், பிரபா ஸ்ரீனு, சத்யான்னு நடுவில் சில இடங்களை சிரிக்க வச்சாங்க. சமுத்திரக்கனி சின்ன ரோல் தாங்க நீட்டாக பண்ணிட்டு போயிட்டாரு. தமன்யஸோட மியூசிக்ல சாங்ஸ் எல்லாம் தேவையில்லாத ஆணையாதாங்க தெரிஞ்சது. எந்த சாங்கும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. பிஜிஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் தீம் செமையாக பிடிச்சிட்டாரு. அதை வச்சு இன்டர்வல் அண்ட் கிளைமேக்ஸை சேவ் பண்ணிட்டாரு. சினிமாட்டோகிராஃபி பொறுத்தவரை சாங்ஸ் எல்லாம் சங்கர் படத்தில் வர மாதிரி ஃபாரின் லொக்கேஷனில் நல்லா கிராண்டியூராகவே எடுத்திருந்தாங்க. அண்ட் செம்ம கலர்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் விஎஃப்எக்ஸ் ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். ஈவன் பிரபாஸ் கூட அவர் சேலரியை குறைச்சி விஎஃப்எக்ஸ் பட்ஜெட்டை இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னெலாம் சொன்னாங்க. பட் அவுட்புட் 0ன்னு தாங்க சொல்லணும். அவ்வளோ மோசமாக இருந்துச்சு. லாஸ்ட் 5 minutes மட்டும் ஒரு பெரிய மான்ஸ்டர் வரும், அது மட்டும் தாங்க ஓகேன்ற ரேஞ்சில் இருந்துச்சு. மலையாளமில் லோக்கலில் பார்த்தீங்கன்னா 30 கோடியில் சூப்பரான விஷுவல்ஸ் தராங்க. இவங்க இவ்வளோ பெரிய பட்ஜெட் இருந்தும் ஏன் இப்படி சொதப்பினாங்கன்னு புரியவே இல்லை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்டோரி, மைண்ட் ட்விஸ்டிங் கிளைமேக்ஸ், ஃப்ளாஷ்பேக் போர்ஷன், பிரபாஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன் கிளைமேக்ஸ், மெயின் தீம் ஆஃப் பிஜிஎம். நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா லாகிங்கான ஸ்க்ரீன் பிளே, லென்த்தி அண்ட் ரிப்பிட்டேட்டிவ் ரொமான்ஸ் சாங்ஸ் அண்ட் ஃபைட் சீன்ஸ், மூவி டியூரேஷன், பெரிய லாஜிக்கல் ஓட்டைகள், கதைக்கு சம்மந்தமே இல்லாத சப்ளாட்ஸ். ஓவராலாக ஒரு நல்ல கோர் ஐடியாவை பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிறேன்னு கமர்ஷியல் மசாலாவை கொட்டி கிண்டி பார்த்தா ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக வந்துருச்சு. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த டயர்சம் ராஜசாப். Cinematics rating for this movie is 5.5 out of 10. Thank you guys.